சரவணன், மஞ்சுளா இருவரும் தம்பதியர்கள். அந்த அப்பார்ட்மெண்டில் வசித்து வருகிறார்கள். இருவரும் தினமும் ஒன்றாக வேலைக்கு செல்வார்கள். தினமும் அவர்கள் அந்த அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டியுடன் 2 வார்த்தைகள் பேசிவிட்டு செல்வது வழக்கம். அன்றொரு நாள் முன்னரே வேலைக்கு கிளம்பிய சரவணன் செக்யூரிட்டியைப் பார்த்து 2 வார்த்தைகள் பேசிவிட்டு சென்றான். அதற்குப் பின்னே வந்த மஞ்சுளா செக்யூரிட்டியிடம் பேசியபொழுது அவர் முகம் வாடியிருப்பதைக் கண்டாள். என்ன பிரச்சனை என்று கேட்டாள். என் மனைவிக்கு உடல் சுகமில்லை, ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறேன். என் மகள் கூடயிருந்து பார்த்துக் கொள்கிறாள். கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று புலம்பினார் செக்யூரிட்டி. அதைக் கேட்ட மஞ்சுளா உடனே தன் பையிலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து செக்யூரிட்டியிடம் கொடுத்து, உடனே நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு செல்லுங்கள். விடுமுறை எடுத்துக் கொள்ளுங்கள். நான் செக்யூரிட்டி கம்பெனியிடம் பேசிக் கொள்கிறேன். இன்னும் எவ்வளவு பணம் தேவைப்படும் என்று எனக்கு சொல்லுங்கள் என்று கூறினாள் மஞ்சுளா. இதைக் கேட்ட செக்யூரிட்டி ஆனந்தக் கண்ணீர் வடித்து கைகூப்பி மஞ்சுளாவிற்கு நன்றி கூறினார். பின்னர் மாலை வீடு திரும்பிய கணவனிடம், மஞ்சுளா, உங்களுக்கு கண்ணோட்டம் இல்லை என்று கூறினாள். ஒன்றும் புரியாமல் முழித்தான் கணவன். கண்ணோட்டம் என்பது கண்களிலே அன்பும் ஈரமும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஒருவரை பார்க்கும் பொழுது அவருக்குத் துன்பம் இருக்கிறதா, உதவி தேவைப்படுகிறதா என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னாள் மனைவி. நான் என்ன தவறு செய்துவிட்டேன் என்று கேட்டான் கணவன். இன்று காலை நீங்களும் செக்யூரிட்டியை சந்தித்துப் பேசிவிட்டு சென்றிருப்பீர்கள். உங்களுக்கு கண்ணோட்டம் இருந்திருந்தால் செக்யூரிட்டியின் துன்பத்தை அறிந்து அவருக்கு நீங்கள் உடனே உதவி செய்து இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்று கூறினாள் மனைவி மஞ்சுளா. இதைக் கேட்ட கணவன் செக்யூரிட்டியின் துன்பத்தை மனைவி மஞ்சுளாவிடம் அறிந்து கொண்டான். பின்னர் தான் அதை அறியவில்லையே என்று மனம் வருந்தி மஞ்சுளாவிடம் மன்னிப்பு கேட்டான்.